வெல்கம் டு வாத்தி விளாக்ஸ். 6:30 மணி கரெக்டாக பிளான் பண்ணி 6:30 மணி கிளம்பல. ஒருத்த நாளில் 8 மணி ஆகுது. இப்போ தான் இன்னும் போடியே வரல. நம்ம போகிற இடம் பேர் என்ன மச்சான்? கேரளா. மூணாரை தாண்டி மறையூர். ஏற்கனவே போனது. அதுவும் மச்சானுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இடத்துக்கு. ஆமாம், தூவானம் ஃபால்ஸில் பல சம்பவம் 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் மறுபடியும் போகிறோம். அதை ஒய்ஃப் சொன்னது, அதனால அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பு இப்படி இருக்கவே இருக்காது. 3 பேராக போகிறது தான் ஃபர்ஸ்ட் டைம். சீட்டு பத்தாதுன்னு இல்லை, காரெல்லாம் இருக்குது, ஆளுங்க இல்லை, எல்லாம் வேலை அது இதுன்னு அப்படி ரொம்ப பிஸி ஆகிட்டனால. அங்கே ஒரு தெரிஞ்ச ரெசார்ட் ஒன்று இருக்குது, அங்கே தான் போகிறோம். சும்மா நாளைக்கு ரிட்டர்ன், ஒரே ஒரு நாள் ட்ரிப்பு தான். நாளைக்கு ரிட்டர்ன்றது தெரியலை, ஆனால் வந்துடலான்னு நினைக்கிறேன். இல்லை சொல்ல முடியாது, திடீர்னு இருந்துட்டு போங்க. அப்படி ரொம்ப கவனிப்பு இருந்துச்சு, நான் மழை வந்துச்சு. ஆமாம், மூணாரில் டிராஃபிக் என்ன பண்ணுவேன், வர முடியாதுல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே ஒரு ஐடி கேப் எடுத்துகிட்டு வந்துடு, கார் எடுத்துகிட்டு வா. அங்கே ஐடி கம்பெனி நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அசெஞ்சரில் போட்டு தரேன், நீ வாட்டு ஓடிக்கிட்டு மாதம் 80,000 சம்பாதிக்கலாம். சீரியஸாக வேண்டாம் சொல்கிறேன். ஆனால் என்ன கே ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கணும் வண்டி. ஸோ அந்த மாதிரி இருந்தால், ஆனால் நல்லா சம்பாதிக்கிறாங்க மச்சான். சொந்தமாக கார் இருந்துச்சுன்னா நல்லா சம்பாதிக்கிறேன் டிரைவருங்க. அது 2 ஷிஃப்ட்டு ஓட்டின, ஒரு நாளைக்கெல்லாம் ஓட்டினேன்னா நல்லா சம்பாதிக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகணும்ல, அவன் அந்த கேப் அவன்கிட்ட வேணா டீட்டெயில்ஸ் கேட்டுக்க. அவன் வண்டி போடலாம் என்னை கூப்பிட்டுட்டே இருந்தேன். நான் வரலடா, எனக்கு இப்போதைக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்கனால நான் விட்டுட்டேன். ஆனால் சும்மா எடுத்து போட்டு ஒரு டிரைவர் மட்டும் அமைஞ்சானா நல்லா சம்பாதிக்கலாங்க. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லடா. விட மாட்டாங்க மச்சான். கல்யாண வாழ்க்கை கொஞ்சம் வித்தியாசமா. கிளைமேட் மாறிடுச்சுன்னா நான் ரீல்ஸ்லையும் பார்க்குறேன். அவனே சொன்னான், நான் கிளைமேட் கொஞ்சம் மாறிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வா அப்படின்னா. லிஸ்ட்டு கொஞ்சம் இருக்குது, நம்ம போகிற நாள் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். பசிக்குதுடா, ஏதாவது ஃபஸ்ட்டு டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு எங்கே போய் சாப்பிட்லாம்? மூணாரில் போய் சாப்பிட்றலாமா? ஸோ இந்த ட்ரிப்புக்கு ஓப்பன் சர்க்குலர் விட்டேன், யாரெல்லாம் வரீங்க அப்படின்னு. கடைசியாக சூஸ் பண்ணது தான் வினய்க்கும், அப்புறம் யாரு இன்னொருத்தர் பேர் என்னது, மைசூர் குமார். 2 பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க. சோலோ ட்ரிப்பில் ஆரம்பித்து இப்போ மறுபடியும் ட்ரியோ ட்ரிப்பில் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். கோடிநாயக்கனூர், அப்புறம் முந்தல், அப்புறம் மூணார், அங்கேருந்து மறையூர். எங்கடா சாப்பிட்றது? கன்ஃபார்ம் போயிடலாமா? பசி தாங்குவியா? அப்புறம் சாப்பிடலாம், மயக்கம் வந்து என்னை சொல்லக்கூடாது. என்ன ஆட்டோவை பிடிச்சி போய்கிட்டு இருக்கேன்?
என்னடா அது சவுண்டு இருந்ததா? அது தூக்கி பின்னாடி காரில் போடு, வேணும் கார் படுத்துக்கலாம். அது ஒரு ஹைட்டுக்கு வரும், நீ ஒரு 6 அடி. ஸோ அதை வச்சு தான் நம்ம ட்ரோன் ஷாட்டுமே ஏதாவது ஒன்று எடுக்கணும். ஆமாம், ட்ரோனு கொண்டு வரேன் நான் சொல்லிட்டேன்டா. நான் இவன் கடைசி நேரத்தில் ட்ரோன் வந்து ஒர்க் ஆகல, உடச்சி வச்சுட்டேன். வேறு வழி இல்லை. காஞ்சனா படத்தில் இது பார்த்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மேலே ஒரு தேடி உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி நான் ஏறிட்டு அதுக்கு மேலே ட்ரை பண்ண என்னது மச்சான், அந்த மலை மேலே இருக்கிற ஊர் அங்கே தான் மூணார் இருக்கு. அங்கதான் போயிட்டு இருக்க ரோட்ல இது இங்கே போடியில் இது மட்டும்தான் இந்த ரோடு கஷ்டம். ஆப்போசிட்டில் வந்துச்சுன்னா ரொம்ப இது வாய்ப்பு எங்கிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்? 2 பக்கம் வீடு இருக்கு. அவ்வளோதான். இதை கேட்டான்னு வச்சுக்க, போடிக்கார முறை அவங்க கடைக்கு வந்து நிற்பாங்க. இந்த அரண்மனை எடுக்கிறதுக்கு எத்தனை சன் நியூஸ்லேருந்து வந்திருக்காங்க. யாரோ இந்த ஊரில் இருக்க நிறைய பேர் இந்த அரண்மனை ஊற்றி போட்டிருக்காங்க வெளியில். சவுண்ட் அவ்வளோ வச்சுருக்காங்க. மூணார் கொச்சின் அரண்மனை வந்துருச்சு. கட்டபொம்மன் சிலை. ஒரு காலத்தில் ஸ்கூலில் படி இந்த வேலை பார்க்குற கேன்வாஷிங் அனுப்புவாங்க. தெருவா போவோம், பார்த்தாலும் தெரிச்சு விடுவாங்க. டாட்டா அண்ணன் எப்படி நான் வீடியோ எடுக்கிறது? அரண்மனை, இந்த ஊருக்கு அடையாளம் இந்த அரண்மனை தான். ஒரு பஸ்ஸுக்காரன் எப்படி ஏறி இறங்கி அதுக்கப்புறம் திருப்பணும், பாவம். இது ஒன்று தான் பிரச்சனை ஹில்ஸில். போடி கூட ஓரளவுக்கு தான் இருக்கும். அது திருப்புறாரு, திருப்பு 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 ஏறிடுச்சு. ஹிட்ஸில் ஓட்டுறப்ப பார்த்து ஓட்டுங்க. டிரைவர் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இதோ நம்பர் 1 மொத்தம் 17 இருக்குது ஹேர்பின் பெண்டு. அதில் ஃபஸ்ட்டு இதுதான். ஃபஸ்ட்டுக்கே எப்படியா? 17 தடவையும் இப்படி தான் திருப்பணுமா? ஆமாம். அப்புறம் ஒன்றும் ஓவர் டேக் அடிச்சிடணும், இல்லைன்னா நம்ம ஸ்லோவாக போகணும். இது 2 தான் ஆப்ஷன்ஸு. ஹில்ஸை காமிக்கிறார் இப்போ. ஆமாம், வாங்க நம்ம கடைக்கு போவோம். போனோட இல்லைன்னு சொல்லிடணுமா? இது பேர் புலி ஊத்தான். அப்போ புளிங்க அதிகமாக வரனால தானே இது சொல்லுவாங்க. அவர்கிட்ட கேட்போம். வரல நான் அந்த கட்சியே கிடையாது. புளி ஊத்து தண்ணி கம்மியாக இருக்கு ரொம்ப. சரிங்க. இந்த கிளைமேட் போதில் சில்னஸ் இருக்கு, போதும். இதுதான் போடி மெட்டோடது. இதோட முடிஞ்சிருது. அப்புறம் கேரளா அந்த பக்கம் ஸ்டார்ட் ஆயிடுது. இங்கே தான் பஸ் ஏறுறவங்க, செக் பாயிண்ட்டு, இது எல்லாமே. இது வந்து ஒரு அடையாளம் இந்த ஊருக்கு. இதுக்கு தனி வரலாறே இருக்குது. போடிமெட்லேயே சாப்பிட்டு போயிடலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா மூணார் போகிற வரைக்கும் கண்டிப்பாக பசி தாங்கிறதுனால அங்கேயே சாப்பிட்டுட்டோம். நீங்கள் ஏப்ரல் மந்த்து மூணார் விசிட் பண்ணுறத விட அந்த மே மந்தில் விசிட் பண்ணிங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இந்த 2026 நிறைய பேர் மூணார் போய் வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் மே மந்த்தை லாக் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் மைண்டில். மூணாருக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இங்கே பாருங்களேன், மிஸ்ட்டு அவ்வளோ இறங்கி இருந்துச்சு. சம்டைம்ஸ் ரோடே தெரியாத மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த கிளிப்ஸில் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ மறக்காமல் ஒவ்வொரு மே மாதமும் சப்போஸ் நீங்கள் இங்கே வர மாதிரி இருந்துச்சுன்னா பிளான் பண்ணிக்கோங்க. நான் சொல்லலை ரோடே தெரியலன்னு. இங்கே பாருங்கள், இப்போ நாங்கள் அப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒரு 11 மணி தான், காலையில் 11 மணிக்கே இப்படி இருந்துச்சு. இந்த மாதிரி இடம் வரப்போலாம் அங்கங்கே நாங்கள் காரை நிப்பாட்டி சும்மா ஃபோட்டோஸ் வீடியோஸும் எடுத்துகிட்டே தான் போய்கிட்டு இருந்தோம். அதனால் திரும்பவும் சொல்கிறேன், மறக்காமல் மே மந்த்தை லாக் பண்ணி வச்சுக்கோங்க.
என்ன சடனாக இது ஒரு டிரான்சிஷன் தான் கேட்குறீங்க. ஆக்சுவலாக ரெசார்ட்டை ரீச் பண்ணிட்டோம். அதோட வீடியோ தான் இது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காமாக இருந்துச்சு. நைட்டு இன்னும் வேறு மாதிரி இருக்குன்னுலாம் சொன்னாங்க. அதுவும் பக்கத்துலேயே அந்த யானையெல்லாம் வந்து அவங்க வேலி ஒன்று போட்டிருந்தாங்க. அது வரைக்கும் யானை வந்து இந்த மாம்பழம் அதெல்லாம் பறித்து சாப்பிட்டு போகுதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அந்த காந்தலூர் அப்படின்ற இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து மேப் முன்னாடி சில இடத்துல வந்து டவர் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா மேப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இங்கே தான் நம்ம தங்கியிருந்தோம், வைல்ட் காசா அப்படின்ற இடம். ஸோ இங்கேருந்து அப்படியே ஒரு 100 மீட்டர் தான். போலாம் மச்சான். யூ கேன் மச்சான், யூ கேன். ஐ கேன். மேனுவல் கூட எப்படி கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் கீழே தான் போக போகிறேன். போடு மச்சான், போடு மச்சான். இதுக்கு பொலிரோ எடுத்துகிட்டு வந்துருக்கலாமே. நாய் ரூட்டை சொல்லிச்சு, இதை சொல்லவே இல்லையே. அங்கே நிற்கிற வண்டியெல்லாம் பாரு, ஜீப்பு பொலீரோ, அதுங்க கூட டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கிராண்ட் ஆகிட்டேன். நான் சொல்ல தோப்புக்குள்ள வீடு. இங்கே இதான் எங்கள் ரூமா. யானை வருமா? இங்கே வரும். யானை எங்கே வரும்? யானை மேலே ஏறி வரணும். போதும். இங்கே காட்டுக்குள்ளே விட்டோம்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட் வேறு. அது சிவா வியூ பாயிண்ட் போயிட்டோம். அது இப்போவே வா. இருடா லக்கேஜ் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறோன்னு சொல்லி அவனை கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் லக்கேஜ் எல்லாம் எடுத்து ரூமுக்குள்ளே வச்சுட்டு இருந்தோம். இப்போ ரூம்லாம் நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் வாங்க. இவங்க வந்ததே பெரிய விஷயம் எனக்கு. ஃபேமிலியாக வந்தாலும் பேச்சுலராக வந்தாலும் நீங்கள் ஒரு குரூப்பாக வந்தாலும் தங்குறதுக்கு இடம் இருக்குது. அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ கப்புலாக வந்தாங்கன்னா தங்குறதுக்கு இடம் இருக்கா தனியான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே ஒரு நல்ல கிளாஸ் டோரோட பார்க்கவே டீசெண்டாக சூப்பராக வச்சுருக்காங்க. அதுவும் நல்லா டீசெண்டாக இருக்கும். ரீசனபிள் ப்ரைஸில் தான் தந்துட்டுருக்காங்க. அங்கேயே உங்களுக்கு சமைச்சும் தருவாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துக்கு போகிறதா இருந்தால் அந்த வழக்கம் போல் அந்த புக்கிங் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே பார்த்து டீட்டெயிலாக புக் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய சம்பவம் என்னென்னா வாங்க எங்கள் ஏரியா இது நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன்னு திடீர்னு ஒரு இடத்துக்குள்ள லெஃப்ட் எடுத்தேன். இந்த பக்கம் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, யாருக்குமே தெரியாது. நான் கூப்பிட்டு போனேன். வேணாண்டான்னு நான் எவ்வளவோ சொன்னேன், ஆனால் கேட்கல. இந்த ஜீப்பை வச்சு அநியாயம் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படியே பாருங்களேன், ரோடு இல்லை, சும்மா இந்த லோக்கல்ஸ் மட்டும் போவாங்க போல். அதுவும் ஓரளவுக்கு தான் தெரியும் போல் இருக்குது. நான் வேணான்னு சொல்ல கேட்காம கூப்பிட்டு போய்கிட்டே இருந்தேன். ஆனால் அங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு பாருங்கள். அது என்ன நீங்களே இப்போ பார்ப்பீங்க பாருங்கள். மாற்றிடுவோமா? இதே புறம் இருக்கிறது நம்ம எல்லாம் உடம்புல உண்டியல் சத்தம்லாம் கேட்குது. அட்வென்ச்சர் ட்ரிப். நல்லா இருக்குது. நான் ஏறி வந்தேன். நீ ஏறி வந்த போனாலும் அங்கே நீங்க வாங்க. வந்துட்டயா? எத்தனை பேர் பிடிச்சி இழுக்க முடியாத வண்டியை? கஷ்டம்டா. யார் சொன்னோம்? வா வெட்டி போட்டிருக்காங்க. ஏன்னா காரணம் இல்லாமையா? வானே நீ வானே. அவன் சொன்ன மாதிரி நடக்கவே இல்லை. கடைசியில் நான் சொன்னதான் நடந்துச்சு. ஏங்க வெட்டி போட்டிருக்காங்கன்னா ஏதாவது காரணம் இல்லாமையாக இருக்கும். நிறைய பேர் மேபி போகிறாங்கன்றனால தான். ஸோ அதனால் வண்டி அப்படியே ரிவர்ஸ் எடுத்து மறுபடியும் ரெசார்ட்டை பார்த்து கிளம்பியாச்சு. போகிறப்ப சும்மாவே சீனை போட்டு ஓட்டுவான். இவனுக்கு வேறு அந்த ஸ்பீக்கர் ஊஃபர்லாம் ஜீப்பில் இருக்கிறனால பயங்கரமாக சேட்டை பண்ணி தான் ஓட்டிகிட்டு இருந்தான். அது ஒரு பக்கம் விஷயம். ஸோ இந்த ரெசார்ட் இல்லாமல் இவங்களுக்கு இன்னொரு இடம் இருக்குது. அது இந்த இடத்த பார்க்குறது தான் போயிட்டுருக்கோம். அது வந்து டவுன் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் பஸ்ஸில் எல்லாம் வந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுதான் வந்து ஒரு காட்டேஜ் மாதிரி. ஃபேமிலியாக நிறைய பேர் அவங்களுக்கும் குரூப் வரவங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வீடு தான் இது. ஸோ ரொம்பவே அழகாக இருந்துச்சு.
அங்கே சமைச்சு கொடுக்குற மாதிரியே இங்கேயும் கேர்டேக்கர் இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் இங்கேயே சமைச்சு தருவாங்க, வாங்கி தருவாங்கன்றதும் அவங்க சொன்னாங்க. மூணு பெட்ரூம்ஸ் இருக்குங்க. எல்லாமே ஓரளவுக்கு டபுள் காட் மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாக இருக்குது. ஃபேமிலியாக வந்தாங்கன்னா, இல்லை இந்த ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக வந்து மொத்தமாக ட்ரிப் என்ஜாய் பண்ண வரவங்களுக்குலாம் இந்த மாதிரி காட்டேஜ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா ரூம்லேயும் டிவி இருக்குது அண்ட் அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. மேலே டெரஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. இதில் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்து சில அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணுறதுக்கு நைட் சஃபாரி வந்து கூட்டு போவாங்க. அதை எக்காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்கள் லக் இருந்தால் நீங்கள் இந்த மான் அதிகமாக பார்க்க முடியும், இல்லை காட்டு மாடு இதெல்லாமே ரோட்லேயே நிறைய பார்க்க முடியும். அப்படி தான் நாங்கள் கிளம்பி போனோம், ஏதாவது பார்க்க முடியுமான்னு. அப்படி இருந்துமே எனக்கு கண்ணுக்கு சில விஷயங்கள்லாம் தென்பட்டது. அதெல்லாம் என்னென்னு இந்த இப்போ பாருங்களேன். மானை ரொம்ப கிட்டத்தில் பார்த்தோம். ஏன்னா அந்த ஊரில் நிறைய பேர் மானுக்கு சாப்பாடெல்லாம் வைப்பாங்க. அவங்க வீட்டுக்கே டெய்லி தேடி வருமா, அந்த மாதிரி பழக்கெல்லாம் வச்சு அனிமல்ஸுக்கு ஃபீட் பண்ணிட்டுலாம் இருக்காங்கன்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டோம். ரொம்ப பக்கத்தில் பார்த்தோம். இங்கே ஒரு அப்படியே பயங்கர கூட்டமாக இதெல்லாம் நீங்கள் இந்த ஊரோட என்ட்ரன்ஸ் கொஞ்சம் தள்ளி உள்ளே வர்றப்பயே காலையில் அந்த பக்கம் தான் ட்ராவல் பண்ணி வந்துருப்பீங்க. அங்கே தான் இந்த விஷயம்லாம் பார்க்க முடியும் நைட்டு. அப்புறம் ஃபயர் கேம்ப் உங்களுக்கே தெரியும். எங்கே போனாலும் இந்த ஃபயர் கேம்ப்ன்றது நீங்கள் கேட்டிங்கன்னா வச்சு தருவாங்க. இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த குளிருக்கு ஃபயர் கேம்போட போட்டு கொஞ்சம் மியூசிக் கூட ஆடுறது அது வந்து இப்போ இன்பில்ட் ஆகிடுச்சு எந்த ட்ரிப்பில் பார்த்தாலும். ஸோ அது வந்து அது இல்லாமல் ட்ரிப்பு வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஸோ நாங்களும் ஓரளவுக்கு இதெல்லாம் செஞ்சோம். அப்புறம் நாங்களே கிச்சனுக்குள்ளே போய் சமைக்கவே ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா தெரிஞ்ச ரிசார்ட்ன்றனால எங்களுக்கு வேணுங்கிற மாதிரிலாம் நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். ஓரளவுக்கு சிக்கன்லாம் ப்ரிப்பேர் பண்ணி, ஸோ என் ஃப்ரெண்டு அந்த ராம்குமார் சொன்னாலும் அவர் நல்லாவே சமைப்பார். ஸோ அதனால தான் அவரே குக் பண்ண விட்டாச்சு. உங்களுக்கு என்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்லாம் வேணும், லஞ்சு எல்லாமே அதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், அதை போய் வாங்கி தருவாங்க. ஸோ ப்ளசண்ட்டான டைம் வேணும்னா இந்த ரெசார்ட்டை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாவே பார்த்துக்குவாங்க, நீட்டாகவும் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா அவன்கிட்ட அப்படியே சரி வீடியோலாம் எடுத்தாச்சு, நாங்களும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு அப்படியே டாட்டா காமிச்சிட்டு ஊரை பார்த்து கிளம்பிட்டோம். ஒன் டே ட்ரிப்பு தானே டக்குன்னு முடிஞ்சிருச்சு. அடுத்த ட்ராவல் வ்ளாகில் பார்க்கலாங்க.